நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 5ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ற டாபிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ற டாபிக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக்லயே நம்ம 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக்கும் ஆர்த்தோகனல் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த யூனிட் 5ஓட பிளேலிஸ்ட் இருக்கும், அதுலயும் போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 9ல ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்னலாம் சப்கெட்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். பார்ட் 9ல ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் இன்இக்வலிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சிவல்ஸ் இன்இக்வலிட்டின்றது பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்ட் 9ல ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ற டாபிக்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் செட்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா a non-empty subset EI of the Hilbert space H is said to be orthonormal set if the condition என்ன அப்படின்னா first one I is not equal to J implies EI perpendicular to EJ, that is EI, EJ equal to என்ன வரும் நமக்கு 0. ஸோ அதாவது இந்த இன்னர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா the norm EI equal to 1 for every I. ஸோ the inner product of EI, EI equal to என்ன வரணும் நமக்கு 1 அப்படின்னு வரணும். ஸோ அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல EI அப்படின்ற ஒரு சப்செட் எடுக்கிறோம். ஸோ the Hilbert ஸ்பேஸ் Hல, ஸோ அதாவது H அப்படின்றத Hilbert ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இந்த Hilbert ஸ்பேஸ்ல நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா the non-empty subset என்ன எடுக்கிறோம் அப்படின்னா EI அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ the non-empty subset என்ன எடுக்கிறோம் அப்படின்னா EI அப்படின்ற செட் எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த செட்டை நம்ம வந்து ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸோ the ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா I is not equal to J அப்படின்னா ஸோ the inner product EI, EJ equal to என்ன வரணும் அப்படின்னா 0 அப்படின்னு வரணும். ஸோ அந்த இன்னர் ப்ராடக்ட் 0 அப்படின்னா நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ EI பெர்பெண்டிகுலர் என்ன வரும் நமக்கு EJ அப்படின்னு வரும். சப்போஸ் இதே இது I equal to J அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இம்ப்ளைஸ் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு EI, EIன்னு வருமா, I equal to J அப்படின்றப்ப. ஸோ அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு 1 அப்படின்னு வரணும் ஃபார் எவரி I. ஸோ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஸோ நம்ம எடுத்துட்ட செட்டு EI அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த 2 கண்டிஷனை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதாவது இந்த சப்செட் EI அப்படின்றது ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல எடுக்கிறோம் நம்ம. அந்த சப்செட்டை நம்ம வந்து ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று I is not equal to J அப்படின்னா ஸோ the inner product EI, EJன்றது equal to 0 அப்படின்னு வரணும். ஸோ தட் இஸ் அதை என்னன்னு சொல்லலாம், நம்ம EI perpendicular to EJ அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் I equal to J அப்படின்னா ஸோ EI, EI the inner product equal to 1 அப்படின்னு வரணும் ஃபார் எவரி I. ஸோ the inner product EI, EIன்றதை நம்ம என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா நாம் EI அப்படின்னு எடுத்துப்போமா. ஸோ அப்போ நாம் EI equal to என்ன வரும் நமக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ இதை தான் இங்கே நோட் பண்ணியிருப்போம் நம்ம. ஆர்த்தோ நார்மல் செட் H is a non-empty subset of H which consists of mutually orthogonal unit vector அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் செட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா எவ்வரி சிங்கிள்டன் செட்டு ஈசன் நம்ம என்னன்னு பார்க்குறோம், நம்ம ஆர்த்தோ நார்மல் செட். ஸோ அதாவது எவ்வரி சிங்கிள்டன் செட் ஈசன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லலாம்.
செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹேஸ் சோ மெனி ஆர்த்தோ நார்மல் செட். அதாவது ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சோ மெனி ஆர்த்தோ நார்மல் செட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன பார்த்தோம் நம்ம எவ்ரி சிங்கிள்டன் செட் அப்படின்றத இஸ் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேஸ் சோ மெனி ஆர்த்தோ நார்மல் செட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸோ தேர்ட் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா if H contains only the zero vector, ஸோ அதாவது the Hilbert ஸ்பேஸ்ல contains only the zero vector அப்படின்றதுச்சு அப்படின்னா then it has no orthonormal set அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட Hilbert ஸ்பேஸ் H அப்படின்றதுல contains only the zero vector அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா no orthonormal set. சின்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம நாம் ஜீரோ ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் xi இஸ் எ நான் எம்டி செட் ஆஃப் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் இன் ஹெச். ஸோ எங்க எடுக்கிறோம் நம்ம xi அப்படின்ற நான் எம்டி செட்டை மியூச்சுவலி ஆர்த்தோகனல் வெக்டர் இன் எங்க எடுத்துக்கிறோம் நம்ம ஹெச்ல எடுத்துக்கிறோம். தென் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ei அப்படின்றத ஈக்குவல் டு xi பை என்னன்னு எழுதலாம் நம்ம நாம் xi அப்படின்னு எழுதலாம். ஈசர் என்னன்னு சொல்லலாம் நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 ரிசல்ட் படிச்சிருப்போம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருப்போம் நம்ம எவ்ரி சிங்கிள்டன் செட் அப்படின்றது ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹேஸ் சோ மெனி ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா த ஹில்பர்ட் ஸ்பேஸ் கண்டெய்ன்ஸ் ஒன்லி த ஜீரோ வெக்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இட் ஹேஸ் நோ ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா xi இஸ் ஏ நான் எம்டி செட் ஆஃப் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் வெக்டர் அப்படின்னு எடுத்தோம்னா எங்க இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல தென் ei ஈக்குவல் டு நமக்கு xi பை என்ன வரும் நமக்கு நாம் xi ஈஸை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதாவது இதுல eiன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா சப்போஸ் இதை இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன் e1 அப்படின்னு எடுத்தோம்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா x1 பை என்ன வரும் நமக்கு நாம் x1 அப்படின்னு வரும். அதே மாதிரி e2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா x2 பை நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாம் x2 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஜென்ரலா நம்ம ei அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ xiன்றதுக்கு பதிலாக x1 x2 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு e1 ஈக்குவல் டு x1 பை நாம் x1 அப்படின்னு வரும். e2 ஈக்குவல் டு x2 பை என்ன வரும் நமக்கு நாம் x2 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் நம்ம இஸ் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் L2 பவர் n the subset E1, E2, E3, etc. En where ei is the n tuple with என்னன்னு பார்க்குறோம் நம்ம 1 in the ith place and zeros elsewhere is நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது ஸோ இங்க இருக்கிற E1 அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ சப்செட் E1 அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த E1ன்றது என்ன அப்படின்னா 1, 0, 0 எக்ஸெட்ரா 0 அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி E2 அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா 0, 1, 0, எக்ஸெட்ரா 0 அப்படின்னு வரும். ஸோ E3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0, 0, 1, 0 எக்ஸெட்ரா 0 அப்படின்னு வரும். ஸோ இதே மாதிரி ei அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0, 0, 0, 1, எக்ஸெட்ரா என்ன வரலாம் நமக்கு 0. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the subset E1, E2, E3 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ the Hilbert space L2 பவர் n the subset E1, E2, E3, etc. En எடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் L2 ஸோ இங்க வந்து n டூபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் L2 பவர் n அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் L2 அப்படின்றத the set E1, E2, etc. En where En is the sequence with 1 in the nth place and 0s elsewhere ஈஸா நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஆர்த்தோ நார்மல் செட். ஸோ இந்த இடத்துல இந்த கண்டிஷனே ஞாபகம் வச்சுங்க the nth place and 0s elsewhere அப்படின்னு வரணும். ஸோ இங்க வந்து நம்ம ஜென்ரலா பார்த்தோம் ith place and 0s elsewhere பார்த்தோம் L2 பவர் n அப்படின்னா. ஸோ இங்க L2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா nth place and என்ன வரணும் நமக்கு 0s elsewhere வரணும். ஸோ கண்டிப்பா இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தியரம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெட் E1, E2, etc. En be a finite ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச்ல. ஸோ அதாவது E1 அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம் நம்ம 1, 0, 0, etc. 0ன்னு பார்த்துருப்போம். E2 அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்துருப்போம் 0, 1, 0, etc. 0 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த செட்டை நம்ம வந்து ஃபைனைட் ஆர்த்தோ நார்மல் செட் இன் எங்க எடுக்கிறோம் அப்படின்னா ஹெச்ல எடுக்கிறோம் நம்ம. இஃப் எக்ஸ் இஸ் எனி வெக்டர் இன் ஹெச்என் அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ இதுல வந்து எக்ஸ் அப்படின்ற
எனி வெக்டர் இன் எங்க எடுக்கிறோம் நம்ம ஹெச்என்ல எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமேஷன் எக்ஸ் கமா இஐ மாடுலஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்ப்போம் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து டெஃபினேஷன்ல பார்ப்போம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் கமா இஐ இன்ட்டு இஐ பெர்பெண்டிகுலர் என்னன்னு பார்க்குறோம் நம்ம இஜே ஃபார் ஈச் என்ன எடுக்கிறோம் நம்ம ஜே வேர் சமேஷன் ஆஃப் எக்ஸ் கமா இஐ இன்ட்டு இஐ அப்படின்னு எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா ஃபூரியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் நம்ம டெஃபினேஷன்ல ஃபூரியர் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் கமா இஐ அப்படின்றத ஃபூரியர் நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த தியரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் உள்ள இந்த ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ அதாவது E1, E2, etc. En அப்படின்றத ஃபைனைட் ஆர்த்தோனார்மல் செட் இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா x is any vector in Hn அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கணும். சமேஷன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் கமா இஐ ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் கமா இஐ இன்ட்டு இஐ பெர்பெண்டிகுலர் இஜே ஃபார் ஈச் என்ன வரணும் நமக்கு ஜே அப்படின்னு வரணும். ஸோ the second one என்ன பார்க்குறோம் அப்படின்னா if EI is an orthonormal set in a Hilbert space H and if X is any vector in H then the set S equal to so நம்ம என்ன பார்க்குறோம் நம்ம EI such that X comma EI not equal to என்ன வரும் நமக்கு 0 is either empty or என்ன வரும் நமக்கு countable அப்படின்னு வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் எம்டின்னு வரணும் அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன வரும் நமக்கு கவுண்டபிள் அப்படின்னு வரணும். ஸோ அதாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஐ அப்படின்ற ஆர்த்தோ நார்மல் செட் எடுக்கிறோம். எங்க நம்ம எடுக்கிறோம் நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல எடுக்கிறோம். ஸோ ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல இஐ அப்படின்றத நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த ஆர்த்தோ நார்மல் செட்டை ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல எடுக்கிறோம் நம்ம. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் எனி வெக்டர் இன் ஹெச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தென் த செட் எஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்க்குறோம் இஐ சச் தட் எக்ஸ் கமா இஐ அப்படின்றது not equal to 0. So இந்த செட்டை நம்ம என்னன்னு பார்க்குறோம் நம்ம is either empty or என்னன்னு சொல்லலாம் நம்ம countable அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டினா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அதாவது if EI is a orthonormal set in the Hilbert space H அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது EI அப்படின்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்த்தோநார்மல் செட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். EI அப்படின்றத ஆர்த்தோநார்மல் செட் இன் த ஹில்பர்ட் ஸ்பேஸ் எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹெச்ல எடுத்துக்கிறோம். தென் சமேஷன் மாடுலஸ் எக்ஸ் கமா இஐ ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன எடுத்துக்கிறோம் நம்ம ஹெச். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இஐ அப்படின்றத ஆர்த்தோ நார்மல் செட் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல எடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். சமேஷன் மாடுலஸ் எக்ஸ் கமா இஐ ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ஸோ இந்த செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பர்சிவல்ஸ் இன்இக்வாலிட்டின்றது பார்க்குறோம். ஸோ இந்த பர்சிவல்ஸ் இன்இக்வாலிட்டின்றது என்ன அப்படின்னா ஸோ இங்கே பார்க்குற லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக ஸோ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு வரணும். ஸோ அதாவது சமேஷன் எக்ஸ் கமா இஐ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சிவல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சுன்னா பர்சிவல்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ அதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தியரம்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா a Hilbert space H is separable if and only if every orthonormal set in H is என்னன்னு சொல்லலாம் நம்ம countable அப்படின்னு வரும். ஸோ அதாவது the Hilbert space Hன்றது செப்பரபிளா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எவ்வரி ஆர்த்தோநார்மல் செட் in H is என்னன்னு சொல்லிடலாம் நம்ம countable. ஸோ இங்க if and only if அப்படின்றதுனால இதோட கான்வெர்ஸ் பார்ட்டுமே ட்ரூ. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ Hilbert space H is separable அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா Hilbert space H is separable implies என்னன்னு அர்த்தம் நமக்கு every orthonormal set in H is நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா countable அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட். இப்போ இதே இது ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இதோட கான்வெர்ஸ் பார்ட் எவ்வரி ஆர்த்தோநார்மல் செட் இன் எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹெச்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இஸ் கவுண்டபிள் அப்படின்னா எவ்வரி ஆர்த்தோநார்மல் செட் இஸ் கவுண்டபிள் அப்படின்னா
இம்ப்ளைஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா the Hilbert space is என்னன்னு சொல்லிடலாம் நம்ம செப்பரபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இஸ் செப்பரபிள் அப்படின்னா கண்டிப்பா இந்த எவ்ரி ஆர்த்தோ நார்மல் செட் வந்து எப்படி இருக்கும் நமக்கு கவுண்டபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே இது செகண்ட் ரிசல்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி ஆர்த்தோ நார்மல் செட் இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து கவுண்டபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் நம்ம எடுத்தது என்னவா இருக்கும் நமக்கு செப்பரபிள் அப்படின்னு வரும். அடுத்து செகண்ட் ரிசல்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா an ஆர்த்தோ நார்மல் செட் இன் a Hilbert space is linearly independent. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது இந்த ஆர்த்தோ நார்மல் செட் இந்த Hilbert ஸ்பேஸ் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு இருக்கும். ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் Hilbert ஸ்பேஸ்ல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆர்த்தோ நார்மல் செட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நம்ம ஆர்த்தோ நார்மல் செட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டினா என்னன்னு பார்த்தோம், பர்சிவல்ஸ் இன்இக்வாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் செட்டோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தா இந்த எக்ஸாம்பிள்ஸும் ரிசல்ட்டையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 10ல கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். ஸோ அதை கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்னலாம் நம்ம சப்கெட்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.